அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறது புரிதல் அப்படிங்கிறது ஒரு 10 வருஷம் பார்த்திங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஜாலியாக வெளியே போகணும், சாப்பிடணும், படத்துக்கு போகணும், அப்படியே என்ஜாய் பண்ணணும். எங்கேயாவது ஒரு மந்த்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா எங்கேயாவது வெளியே போகணும், இல்லைன்னா இயர்லி ஒன்ஸாவது டூர் போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதுவும் ஒய்ஃப் அப்படிங்கிறவளும் ஓகே தான், ஹஸ்பண்ட் அப்படிங்கிறவங்களும் ஓகே தான். அப்படி தான் திங்க் பண்ணுவாங்க. ஒரு 10 வருஷம் எப்படி போகுதுன்னே தெரியாதுங்க. இப்படியே லைஃப் வந்து ஜாலியாகவே போயிடும். 10 வருஷம் கழித்து பார்த்தோம்னா, ஐயோ அப்பாடி இவ்வளோ நாள் போயிருச்சா, பிள்ளைகளாம் பெருசாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்போவுமே அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்திருக்காதுங்க. ஏன்னா வந்து லைஃப் அப்படியே ஜாலியாகவே மூவ் பண்ணிடுவோம். அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்திருக்காது. அப்புறம் வந்து கொஞ்சம் புரிதல் இல்லாமல் சண்டை அப்படிங்கிறது போயிட்டே இருக்குது. ஒரு 15 வருஷம் ஆகணுங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு புரிதல் அப்படிங்கிறது வரையில் ஒரு 15 வருஷம் ஆயிரும். ஏன்னா வரணும் 15 வருஷத்தில் வரலின்னா பிரச்சனை ஆயிரும். ஏன்னா பசங்கள்லாம் பெருசாகிடுவாங்க. அது இந்த காலத்து பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மீடியா அதை இதையும் பார்த்து ரொம்ப மோசமாயிருச்சு. ஸோ ஹஸ்பண்டு அண்டு ஒய்ஃப் 2 பேருமே புரிதலோடு இருந்தால் மட்டும்தான் பசங்களை வந்து கொஞ்சம் கொண்டு வர முடியும். வந்துருங்க ஒரு 15 வருஷம் ஆகையில் வந்து ஒய்ஃப் அப்படின்னா இப்படி தான், ஹஸ்பண்ட் அப்படின்னா இப்படி தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவோம். அதுக்கப்புறம் 2 பேரும் ஜாயின் பண்ணி போனால் மட்டும்தான் லைஃப்பை கொண்டு வர முடியும்.